செந்தமிழ் வெண்பாக்கள் கொண்டு செந்தலை மெய்கீர்த்தி கண்டு விடேல் விடுகு விழுப்பெருந்திரையன் வள்ளல் கோன் வடைபல கொண்டு கலம்பல கண்டு பகைபல வென்று புறமுதுகிட்டு ஓடச் செய்த புறநானூற்று பெருமாவீரன் எங்களுடைய வீர பெரும்பாட்டனார் பெரும்பிடுகு முத்தரையர் என்ற சுவரன் மாறன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று 1350வது பிறந்த நாள் இன்று. அந்த எங்களுடைய பெருமைமிகு வீர பெரும்பாட்டனாரின் பிறந்த நாளில் அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்தி அவருடைய வீரத்தையும் தீரத்தையும் போற்றுவதில் தமிழ் இளம் தலைமுறையினர் பெருமையும் திமிரும் கொள்கிறோம். அந்த இங்கே நஞ்சை கொஞ்சி நெஞ்சை அள்ளும் தஞ்சை பெருநிலத்தை ஆண்ட பேரரசன் எங்களுடைய பாட்டனார் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். வணக்கம். அவ்வளோதான். என்னது எதுக்கு போயிருக்காரு நமக்கு தெரியல. சும்மா கருத்து சொல்லக்கூடாது. வேற ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை. திமுகவுக்கு எது எதிர்கட்சி? கருத்தியலா கோட்பாட்டு அளவில் எது எதிர்கட்சி? ஏடிஎம்கே எதிர்கட்சியா? கட்சியில கொள்கை மாற்று என்ன? திமுக ஒரு கொள்கை வச்சிருக்குது. அதே ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, ஈருட்டு, திருட்டு, இதென்ன முறையற்ற நிர்வாகம், மணல் கொள்ள, மலை கொள்ள, வளக்கொள்ள, இதுல என்ன ஏடிஎம்கேக்கு என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க? சரி, பாரதிய ஜனதா காங்கிரஸ் என்னதான் கொள்கை வேறுபாடு கண்டுட்டீங்க? கொடிகள் வேறு வேறா இருக்கு, கொள்கை வேற இருக்கா? அப்புறம் மாற்றுன்னா எது மாற்று? இதை நம்பி நம்பி ஏமாறுறது பெருத்த ஏமாற்று. மாற்று என்றால் புதிய தத்துவம், புதிய கோட்பாடு, அதை சொல்லணும். ஒரு கருத்தியல் தான் மாற்றா இருக்க முடியும். சும்மா அது இவங்களும் ஓட்டு காசு கொடுப்பாங்க, அவங்களும் ஓட்டு காசு கொடுப்பாங்க. வேற என்ன சொல்லுங்க? இங்கேயும் சாராயம் விற்பாங்க, அங்கேயும் சாராயம் விற்பாங்க. வேற ஏதாவது இருக்கா? இவங்களும் இலவசம் அறிவிப்பாங்க, அவங்களையும் இலவசம் அறிவிப்பாங்க. வேற என்ன இருக்குது? மகாராஷ்டிரா ஆளுநர் வரும்போது தெரியல. ஒருவேளை மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்தாலும் அவர் நம்ம ஊர் ஐயா தானே நினைச்சு விட்டுருப்பாங்க. அதில் எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை, அதை பேசிட்டு வேண்டியதில்லை. வேற எதுவும் இல்லை. இப்போ இதில் வழங்கலை அப்படின்னு இருக்குல்ல, வழங்க மறுக்கிறாங்க. நம்மளுடைய எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு பேரிடர் காலங்களில் அவசியப்பட்ட நிதி உதவி தேவைப்படுற காலங்களில் கூட அவங்க உதவலைங்கிற கருத்தை தேர்தல் நேரத்தில் மக்கள்கிட்ட எடுத்துட்டு இப்போ பேசி என்ன எடுத்துகிட்டு போக வேண்டியது யாரு? திமுக. மூணு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இப்போ ஏன் போறாரு? 3 ஆண்டுகளாக வர முடியாதுனால இப்போ ஏன் போறாரு? அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் ஈடி ரைடு வந்தால் ஓடி போய் மோடியை பார்த்துருவீங்க. என்ன சொல்றதுக்கு இருக்கு சொல்லுங்க. பயம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட பெருமன்னனின் பேரங்க. எங்க பரம்பரைக்கே பயம் கிடையாது. இங்க ஒரு கேள்வி எழுது. பொதுவா நமக்கு ஒரு கேள்வி, நாட்டினுடைய குடிமகனா ஒரு கேள்வி எழுது. இந்த நாட்டை நிர்வாகம் செய்வது சட்டமன்றம், பாராளுமன்றமா, நீதிமன்றமா? எல்லா முடிவையும் நீதிமன்றம் தான் எடுக்கும்னா சட்டமன்றம், பாராளுமன்றம் தேவையில்லையே, கலைச்சு விட்டுடலாம்ல.